வெல்கம் டு இணைய இளைஞர் அகாடமி. அதாவது போகிறது ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? ஏற்கனவே அந்த டிஎன்சி நடத்தக்கூடிய ஏஇ எக்ஸாமில் ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டினை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருவோம். The meter concept of energy meter is given by. எனர்ஜி மீட்டர் பற்றி நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே. எனர்ஜி மீட்டர் என்னன்னு தெரியும் நமக்கு. அது என்ன, எப்படி எனர்ஜி மெஷர் பண்ணுது அப்படின்னு கன்செக்ஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து பார்த்துருக்கோம், ரைட்டுங்களா? இப்போ அந்த எனர்ஜி மீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கும், எந்த வேல்யூ குறிக்கும் அப்படிங்கிறதா கேள்வி உங்களுக்கு. இல்லை ஒரு 4 வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு. ரெவல்யூஷன் பெர் கிலோவாட்டு, ரெவல்யூஷன் பெர் கிலோவாட் அவர், ரெவல்யூஷன் பெர் வாட்ஸ், ரெவல்யூஷன் ஜூல் அப்படின்னு 4 ஆன்சர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல மீட்டர் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எனர்ஜி மீட்டர்னா தெரியும், நம்ம டிஸ்க் வந்து சுத்தும். பழைய மீட்டர் இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் மீட்டர் வந்துச்சு, ரைட்டுங்களா? அதுல டிஸ்க் சுத்தும், அதை பேஸ் பண்ணி தான் வந்து எவ்வளவு நேரத்துல எவ்வளவு எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது, எவ்வளவு பவர் வந்து எவ்வளவு நேரத்துல கன்சம்ஷன் ஆகுது, அதான் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படிங்கிறப்ப எத்தனை சுற்றுகள் சுட்டுக்குது ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லும் போது கிட்டத்தட்ட 720 சுற்றுகள் வந்து அந்த டிஸ்க், அலுமினியம் டிஸ்க் வந்து சுத்தணும், ரைட்டுங்களா? எவ்வளவு அந்த வோல்டேஜ் கரண்ட் அதை பேஸ் பண்ணி வரும்போது எல்லாமே அதை கம்பைன் பண்ணி காட்டிடுவோம் அந்த மீட்டராக. ஸோ ரெவல்யூஷன் கிலோவாட் என்பது ஏற்றுக்க முடியாது. கிலோவாட்டுங்கிறது பவரை மட்டுமே சொல்லக்கூடிய ஒன்று, குறிக்கக்கூடிய ஒன்று, மென்ஷன் பண்ணக்கூடிய ஒன்று. இது அதனால இது கிடையாது. அடுத்து ரெவல்யூஷன் வாட்ஸும் கிடையாது. கிலோவாட்டுக்கு வாட்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? 1000 கிலோவாட்னா ஒரு வாட்டு முடிஞ்சு போச்சு, ரைட்டுங்களா? 1000 வாட்ஸ் ஒரு கிலோவாட்டு. ரெவல்யூஷன் ஜூலுங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஒர்க் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒர்க்கு பேஸ் பண்ணி வரக்கூடியது இல்லை. ஸோ சரியான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் பர் கிலோவாட் அவர் என்பதா ரைட்டான ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போயிடுமா? The internal resistance of an ammeter should be. ஸோ அம்மீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரண்டை வந்து மெஷர் பண்ணுவோம், சர்க்யூட்ல சீரியஸ்ல கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயம் ஒன்றும் இல்லை, சரிங்களா? இப்போ இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு அம்மீட்டரோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், சரிங்களா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா மீடியமா இருக்கும், ஹை, ஸ்மால், இன்ஃபினிட்டி மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அம்மீட்டர் வந்து ஸ்மாலாக குறைவாக இருக்கணும். ஏன்னாக்க எந்த ஒரு சர்க்யூட்லயும் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகரிச்சுன்னா மெயினான பேராமீட்டர் வேல்யூ குறைஞ்சு போயிடும். அதான் ஓம்ஸ் லா வந்து சொல்லுது, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகரிச்சுன்னா வோல்டேஜ் கரண்ட் குறைஞ்சு போயிடும். நமக்கு வோல்டேஜ் கரண்ட் அதிகமா இருக்கும், நம்ம ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைச்சுதான் ஆகணும். அது குறைவா இருந்தா மட்டும் நமக்கு அந்த மெயினான வேல்யூவை நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும், அதோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல ஏதாவது வந்து சொல்றாங்க இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அம்மீட்டர்னாக்க அது குறைவா தான் இருக்கணும். அதிகமாக அம்மீட்டர் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது. அதான் அம்மீட்டர் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகுது, நம்ம சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணோம், கரண்ட்டை மெஷர் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ அதனால ஸ்மால் சி, ஆப்ஷன் சி என்பதான் சரியான ஆன்சர். சி ஸ்மால் என்பதான் சரியான ஆன்சர், ரைட்டா? ஏன்னா நம்ம ஏன் ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்றோம்னா, நம்ம எழுதக்கூடிய எக்ஸாம் வந்து அப்ஜெக்டிவ் எக்ஸாம் கொஸ்டின் புக்ல தனியா இருக்கும், ஆன்சர் ஓஎம்ஆர்ல வந்து ஷேர் பண்ணுவோம், ஓகேவா? அங்க வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் வந்து ஒரு 100வது கேள்வியா இருக்குன்னு வச்சுங்களேன். 100 அப்படின்னா 4 ஓவல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. சோ அதுல சி என்பதை கரெக்டா ஷேர் பண்ணணும். இங்க டிக் அடிக்கிற வேலை இது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது அம்மீட்டரோட இன்டெலிஜென்ஸ் கம்மிங்கிறது குறைவுங்கிறது தெரிஞ்சுக்கலாம், கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ல. ஆனா அங்க ஷேர் பண்றது சி, ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இருக்கு அப்படின்னா சி என்பதை நம்ம ஷேர் பண்ணணும். மாத்தி பண்ணிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், இன்னொரு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல என்ன நீங்க ஷேர் பண்ணல அதான் கணக்கில் எடுத்துக்கோ. ஓஎம்ஆர் ரீட் பண்ற, சரியா? கம்ப்யூட்டர் வந்து ரீட் பண்ணும்போது அதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோ. இது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி என்பதான் சரியான ஆன்சரு, ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் பண்ணுவோம். சரி, the pneumatic control systems, the control valve usually as final control element convert. எதை கன்வெர்ட் பண்ணுது? அதாவது நியூமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல கண்ட்ரோல் சிஸ்டம் டாபிக்ல வரக்கூடியது நம்ம சொல்லக்கூடிய இந்த கேள்வியானது. நியூமேட்டிக் கண்ட்ரோல் சிஸ்டத்துல கண்ட்ரோல் வால்வ் வந்து பயன்படுத்துறோம். ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட், அந்த கண்ட்ரோல் வால்வ் எதுக்கு எங்க பயன்படுதுனாக்கா ஃபைனல் கண்ட்ரோல் எலமெண்ட்ல பயன்படுது. அந்த சிஸ்டத்தை கன்வெர்ட் பண்ணும்போது ஃபைனலா கண்ட்ரோல் பண்ணுது இல்லைங்களா, அந்த இடத்துல வரக்கூடிய கண்ட்ரோல் வால்வ் அது எதை கண்ட்ரோல் பண்ணுது? அந்த கண்ட்ரோல் எலமெண்ட் ஆனது கண்ட்ரோல் எலமெண்டாக பயன்படக்கூடியது, கண்ட்ரோல் வால்வாக பயன்படக்கூடிய இந்த கண்ட்ரோல் எலமெண்ட் ஆனது என்ன வேல்யூ கன்வெர்ட் பண்ணுது? ஒரு பாராமீட்டர் கன்வெர்ட் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அதுக்கு எந்த வேல்யூ பண்ணுது கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரெஷர் சிக்னல் இருந்து எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுது ஒரு ஆப்ஷனு. ப்ரெஷர் சிக்னல் வந்து பொசிஷன் சேஞ்ச், அந்த பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணுது. ஹரிசானலா இருக்காது, வெர்டிகலா இருக்காது, ஹரிசானலா பொசிஷன் சேஞ்ச் பண்ணுது. அடுத்து எலக்ட்ரிக் சிக்னல் ப்ரெஷர் சிக்னலா சேஞ்ச் பண்ணுது.
சாரி சேஞ்ச் கிடையாது, கன்வெர்ட். நம்ம வார்த்தையே கன்வெர்ட் தானே இருக்கு, நம்ம சேஞ்ச் நம்பரா புதுசா ஒரு வார்த்தையை விட்டு போடக்கூடாது. ஸோ கன்வெர்ட் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அதனால அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லுவோம். இந்த இடையில சேஞ்சுங்கிற வார்த்தையை நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சரி, இது மாதிரி கன்வெர்ட் பண்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரஷர் சிக்னலை பிரஷர் சிக்னலை எலக்ட்ரிக் சிக்னலா கன்வெர்ட் பண்றது. அடுத்தது பிரஷர் சிக்னலை பொசிஷன் சேஞ்சா கன்வெர்ட் பண்றது. எலக்ட்ரிக் சிக்னலை பிரஷர் சிக்னலாக கன்வெர்ட் பண்றது. பொசிஷன் சேஞ்ச் அதுல இருந்து பிரஷர் சிக்னலாக கன்வெர்ட் பண்றது அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் இருக்கு. இதுல பிரஷர் சிக்னல்ல இருந்து பொசிஷன் சேஞ்ச் ஆகிறது தான் சரியான ஆப்ஷன். சோ பி, ஆப்ஷன் பி என்பதான் சரியான ஆன்சரு. கரெக்டுங்களா? அது தவிர மற்றதான் வந்து நம்ம சரியான ஆன்சராக எடுத்துக்கொள்ள முடியாது. ஓகேவா? ஏன் எடுத்துக்க முடியாதுன்னு கிடையாது, ரைட் ஆன்சர் தான் மார்க். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லக்கூடாது. இதுதான் சரியான ஆன்சர். பிரஷர் சிக்னல் ஆனது பொசிஷன் சேஞ்சாக கன்வெர்ட் ஆகிறது. ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட் பாத்துருவோம். தி பொசிஷன் அண்ட் வெலாசிட்டிஸ் ஆஃப் எ டைப் 2 சிஸ்டம், டைப் 1 சிஸ்டம், டைப் 2 சிஸ்டம், எல்லா கண்ட்ரோல் சிஸ்டத்துல வரக்கூடிய கேள்வி எல்லாமே. ரைட்டா? பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி எரர், பொசிஷன் எரர், வெலாசிட்டி எரர் டைப் 2 சிஸ்டத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கான்ஸ்டன்டா இருக்கும், கான்ஸ்டன்ட் ரெண்டுமே கான்ஸ்டன்டா இருக்கும். ஒன்னு கான்ஸ்டன்டா இருக்கும், அடுத்து இன்ஃபினிட்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோவா இருக்கும், அடுத்து கான்ஸ்டன்டா இருக்கும். ரெண்டுமே ஜீரோவா இருக்கும் அப்படின்னு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 4ல எது சரி அப்படின்னு பாத்தீங்கன்னா பொசிஷன் வெலாசிட்டி எரர் அப்படி டைப் 2 சிஸ்டம். டைப் 2 சிஸ்டத்துல பொசிஷன் எரர்ங்கிறது ஜீரோவா இருக்கும், வெலாசிட்டி எரர்ங்கிறது கான்ஸ்டன்டா இருக்கும் என்பதான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஆப்ஷன் சி என்பதான் சரியான ஆன்சர். சி என்பதான் சரியான ஆன்சர். ஓகேவா? ரைட், அடுத்த क्वेश्चन பாத்துறோம். கிராவ்லிங் ஆஃப் an induction motor is due to இண்டக்ஷன் மோட்டார்ல இண்டக்ஷன் மோட்டார் ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா, அதுல இருந்து கிராவ்லிங் ஒரு எஃபெக்ட் வந்து ஏற்படும். இந்த கிராவ்லிங் வந்து அதிகமாச்சுனாக்கா மோட்டரோட எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சு போயிடும். சோ இது எதனால ஏற்படுது, டியூ டு எதனால, எந்த ரீசனால அப்படிங்கறத கேள்வி 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் இன் தி ஸ்டேட்டார் டீத், ஸ்டேட்டார் டீத்ல வந்து ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் ஏற்படுது. அந்த ஸ்பேஸ் டீத் ஸ்லாட் இதெல்லாம் வருதுல்ல, அதுல ஏற்படக்கூடிய ஹார்மோனிக்ஸ். ஹார்மோனிக்ஸ் வேற ஒண்ணு, சவுண்ட் வேற ஒண்ணும் இல்ல. சரியா? அது பைண்டிங் வந்து லூஸ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக் சவுண்ட் வரும். தி நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஸ்டேட்டார் பி ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டீத் ஆன் ரோட்டார். அதாவது ஸ்டேட்டார் கூடிய நம்பர் ஆஃப் டீத்தும் ரோட்டார்ல கூடிய நம்பர் ஆஃப் டீத்தும் ஈக்குவலா இருக்கிறது. சோ அதனால ஏற்படும் கிராவ்லிங். அடுத்து ஃபிளக்சுவேஷன் இன் லோடு டார்க், லோடு டார்க்ல ஏற்படக்கூடிய ஃபிளக்சுவேஷன். சோ லோடு டார்க்ல ஃபிளக்சுவேஷன் ஏற்பட்டா இந்த கிராவ்லிங் வரும். அப்புறம் அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் வைண்டிங், வைண்டிங்ல ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் மெயின். சோ அதெல்லாம் அந்த என்ன டைப் ஆஃப் வைண்டிங், அதுல எவ்வளவு வந்து போல்ஸ் இருக்கு, சோ இதெல்லாம் அவங்க நம்பர் ஆஃப் பிளேட் நம்ம அந்த நம்பர் பிளேட்ல பார்த்து தான் வைண்டிங் காயில பிரிக்க ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இதுல வந்து அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஏத்துக்க முடியாத விஷயம். ஏன்னா வைண்டிங்ல வந்து அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னாவே அது வந்து நம்ம ஏத்துக்க முடியாது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா நம்ம மோட்டார் வந்து சரியான ஃபங்க்ஷன்ல, மோட்டார் வந்து சிங்கிள் பேஸ் டிசி மோட்டார், ஏசி மோட்டார், எந்த மோட்டாருமே சரியான ஃபங்க்ஷன்ல சுத்தாது, எஃபிஷியன்சி கிடைக்காது. ஸோ இது வந்து தப்பான ஆன்சரு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஓகேவா? அன்ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் வராது. ஒன்று நம்ம நோட் பண்ணிட்டு ஃபிளக்சுவேஷன், லோ டார்க்ல ஃபிளக்சுவேஷன் வரக்கூடாது. வந்துச்சுன்னா மோட்டார் சரியான போல ஃபங்க்ஷன் ஆகுது. அப்புறம் ஸ்டேட்டார் இதுல ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னால ஏற்படும், இதெல்லாம் ஏத்துக்க முடியாது. டிராவலிங் இதனால ஏற்படுது அப்படிங்கிறதுக்கு இது ஏத்துக்க முடியாது. சரியா? எது ரைட்டான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்டார்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டீத்தும் ரோட்டார்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டீத்தும் ஈக்குவலாக இருக்கிறது. சோ அப்படி இருந்துச்சுன்னா கிராவலிங் வந்து ஏற்படும். ஈக்குவலா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸ்டேட்டார் ரோட்டாரும் கரெக்டான ஏர் கேப்ல வந்து மேட்ச் ஆகும் பொழுது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது என்ன ஆகும், டீத்து மோதிக்க போறோம், அந்த மோதல் ஏற்படுவாங்க. டீத்து ஸ்லாட் தான் இதாகும், அப்பதான் இதாகும். டீத்து நீட்டிட்டு இருக்கும் இல்ல, ஸ்லாட் வந்து உள்பக்கம் இருக்கும். சரிங்களா? அதான் அப்பதான் மேட்ச் ஆகும். சோ அது மாதிரி தான் கரெக்டா இருக்கும். டீத்து ஸ்லாட் ஈக்குவலா இருக்கலாம். ஓகேங்களா? டீத்து ஈக்குவல் ஆச்சுன்னா இந்த கிராவலிங் வந்து ஏற்படும். ஓகே, சரி. அடுத்த வீடியோல இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துருவோம். ஓகேவா?
இங்கே பார்த்தீங்களா? ஓகே இல்ல